11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.1ல் கொஸ்டின் நம்பர் 15. இந்த கணக்கில் கோஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் எபவுட் மீடியன் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறது கோஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் எபவுட் மீடியன். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா சீக்வல் டு மீன் டீவியேஷன் எபவுட் மீடியன், எபவுட் மீடியன் டிவைடட் பை மீடியன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் எபவுட் மீடியன் அப்படின்னா ஃபார்முலா மீன் டீவியேஷன் எபவுட் மீடியன் டிவைடட் பை மீடியன். இதில் நமக்கு முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது மீன் டீவியேஷன் எபவுட் மீடியன், இந்த வேல்யூ வேணும். அதை முதல்ல கண்டுபிடிச்சிடும். அப்போ மீன் டீவியேஷன் எபவுட் மீடியன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மீன் டீவியேஷன் எபவுட் மீடியன் equal to sigma f into x minus median x minus median modulus குள்ள divided by n. ரைட். இந்த n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பக்கம் வரும். சம்மில் ஏஜ் இன் இயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளாஸ் இன்டர்வல்னு வச்சுப்போம். அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் பெர்சன் கொடுத்துருக்காங்களே, இதுதான் நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி எஃப். இந்த எஃப் அப்படிங்கிறது தான் என்னென்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்களே 8, 12, 16, 20, 37, 25, 19 அண்டு 13. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 150 வருது. இந்த 150 அப்படிங்கிறது என்னன்னா சிக்மா எஃப், சிக்மா எஃப்னு சொல்லலாம், அதே நேரத்தில் கேபிட்டல் என்னன்னு சொல்லலாம். சிக்மா எஃப்னு சொல்லலாம், கேபிட்டல் என்னன்னு சொல்லலாம். இந்த 150 அப்படிங்கிறது தான் என், அதுதான் இந்த இடத்துல என். நெக்ஸ்ட் இதில் எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் என்ன அப்படின்னா கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கிளாஸ் இன்டர்வலில் நம்ம மிட் எக்ஸ், அதாவது 0க்கும் 10ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10, 10ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 5. அடுத்தது அதே போல் 10 + 20 30, 30ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 15. அடுத்தது 50 வரும், 50ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 25. 5, 15, 25, 35, 45, 55, 65 அண்டு 75. இதுதான் எக்ஸு. நமக்கு இங்கே இருக்கிறது என்னன்னா எக்ஸ் மைனஸ் மீடியன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மீடியன் கண்டுபிடிக்கணும். மீடியன் வேணும் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே டோட்டல் எவ்வளோ வருது, எஃப் 150 வருதுல்ல, இந்த 150 இங்கே வரணும். 150 இங்கே வரணும்னா எப்படி வரும், இந்த ஃப்ரீக்வன்சியை பாருங்கள். 8, 8 + 12 20, 20 + 16 36, 36 + 20 56, 56ஓட ஒரு 37 ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 93, 93 + 25 118, 118ஓட ஒரு 19 ஆட் பண்ணோம்னா 137, 137ஓட ஒரு 13 சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கிறது 150. இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ரைட், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. அடுத்து மீடியன் கண்டுபிடிக்கணும். மீடியன் அப்படின்னா மீடியன் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா L + n/2 மைனஸ் PCF பை ஃப்ரீக்வன்சி F இன்ட்டு கிளாஸ் இன்டர்வல் C. இந்த வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். இதில் இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு n/2 வேணும். n/2 என்ன வரும் அப்படின்னா
n by 2 is equal to nங்கிறது எவ்வளவு 150 150 divided by 2 150 by 2ங்கிறது என்னன்னா 75 இந்த 75 அப்படிங்கிறது cumulative frequencyல எங்க இருக்குன்னு பாருங்க 75 அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும் அப்படின்னா cumulative frequencyல இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல தான் வரும் ஏன்னா 75ங்கிறது இதுக்கு முன்னாடி தான் வரும் 56க்கு முன்னாடி வராது அதனால் 93க்கு முன்னாடி வர்றதுனால இதை தான் நம்ம எடுத்துக்கணும் இதில் இருக்கக்கூடிய இந்த வரிசையில் இருக்கக்கூடிய கடைசியாக இருக்கிற இந்த 40 தான் என்னென்னா லோயர் லிமிட் 40 அது எல் is equal to 40 ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி என்ன வருது 37 PCF previous cumulative frequency 93 வருதுல அதுக்கு ப்ரீவியஸாக என்ன இருக்குது 56 அடுத்தது கிளாஸ் இன்டர்வல் C இருக்கு இல்லையா அந்த சியோட வேல்யூ என்னன்னா ஒன்று எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா 10 வருது அதனால் C is equal to 10 இந்த வேல்யூலாம் எடுத்து மீடியன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம் equal to Lக்கு பதிலாக 40 ப்ளஸ் n by 2ங்கிறது 75 மைனஸ் PCF வந்து 56 divided by ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னென்னா 37 இன்ட்டு சிங்கிறது 10 40 ப்ளஸ் 75 மைனஸ் 56 by 37 இன்ட்டு 10 இதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 5.1351 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா கிடைக்கிறது 45.1351 இதுதான் மீடியன் என்னன்னா மீடியன் ஈக்குவல் டு 45 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் மட்டும்தான் எடுத்துக்கணும் அதனால் 1 3ன்னு எடுத்துக்கிறப்ப பக்கத்தில் 5 ஆர் 5ஐ விட அதிகமாக இருந்தால் ஒரு நம்பரை இங்கே சேர்த்துருவோம் அதனால் 3 என்ன ஆகிடும்னா 4ன்னு ஆகிடும் இதுதான் நமக்கு மீடியன் வேல்யூ எவ்வளோன்னா 45.14 இதை அங்கே மேலே எழுதிடும் அடுத்தது எக்ஸ் மைனஸ் மீடியன் வேணும் எக்ஸ் மைனஸ் மீடியன் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் மீடியன்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல 45.14 மீடியன் x minus 45.14 xங்கிறது இந்த வரிசை 5 minus 45.14 அப்படின்னா 5லேருந்து 45 லெஸ் பண்ணோன்னா மைனஸ் 40.14ன்னு வரும் ஆனால் மாடுலஸ் இருக்கிறதுனால மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் அதனால் இந்த காலத்தில் இருக்கிற எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கணும் மாடுலஸ் போட்டிருக்கிறதுனால வர்ற ஆன்சர் நெகட்டிவில் இருந்தாலும் பாசிட்டிவில் தான் எழுதணும் நெக்ஸ்ட்டு 15 எக்ஸுக்கு பதிலாக 15 மைனஸ் 45 என்ன வரும்னா மைனஸ் 30.14ன்னு வரும் மைனஸ் விட்டுணும் அடுத்தது 25 எடுத்துக்கிட்டோம்னா 25 மைனஸ் 45 20.14 அடுத்தது 35 மைனஸ் 45 வர்றப்ப 10.14 அடுத்தது 45 மைனஸ் 45 என்ன வரும்னா 0.14 55 மைனஸ் 45.14 சப் பண்ணோம்னா 9.86 65 மைனஸ் 45.14 19.86 லாஸ்ட் ஒன்றுக்கு அதே போல் 29.86ன்னு வரும் இப்போ மாடுலஸ் எக்ஸு மைனஸ் மீடியன் கண்டுபிடிச்சாச்சு ஆனால் நமக்கு தேவை என்னன்னா எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மீடியன் இதுதான் வேணும் அதனால் எஃப்போட எக்ஸ் மைனஸ் மீடியன் கண்டுபிடிச்சிருக்கோம்ல இதை மல்டிப்ளை பண்ணணும் எது இந்த வேல்யூவோட எஃப் இருக்குல்ல எஃப்ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் 8ஓட 40.14 மல்டிப்ளை பண்ணால் 321.12 அடுத்தது 12 இன்ட்டு 30.14 361.68 இதே போல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிடுறோம்
அடுத்தது இதில் இருக்கிற எல்லா மதிப்பையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 225.04. இதுதான் வந்து என்னென்னா சம்மேஷன் ஆஃப் எஃப் இன்ட்டு மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் மீடியன். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது மீன் டீவியேஷன் எபவுட் மீடியன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிடும். அந்த ஃபார்முலாவை எழுதிப்போம். மீன் டீவியேஷன் எபவுட் மீடியன் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா இங்கே இருக்குது. ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஃப் இன்ட்டு மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் மீடியன் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, டேபிளில் கீழே லாஸ்ட்டில் இருக்குல்ல 225.04 அதை எழுதிடும். டிவைடட் பை n. nங்கிறது எவ்வளோன்னா 150. 14.83 14.83. இதுதான் வந்து என்னன்னா மீன் டீவியேஷன் எபவுட் மீடியன். அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் கணக்கில் கேட்டிருக்குது. இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன் எபவுட் மீடியன். இதுக்கான ஃபார்முலா என்ன? ஆரம்பத்தில் எழுதியிருக்கோம். மீன் டீவியேஷன் எபவுட் மீடியன் டிவைடட் பை மீடியன். இது ஃபார்முலா. இதில் அந்த வேல்யூ அப்ளை பண்ணும். ஈக்குவல் டு மீன் டீவியேஷன் எபவுட் மீடியன்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம்ல 14.83 டிவைடட் பை மீடியன் அப்படிங்கிறது என்ன? மீடியன்கிறது இதோ இருக்குது 45.14. 45.14. நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.33. 0.33. அவ்வளோதான். ஓகே.